இந்த 2025 கர்த்தர் திரும்ப திரும்ப சில காரியங்களை நான் யோசித்து கொண்டிருந்தேன். 2024 மாத்திரம் இல்லை, கடந்த சில ஆண்டுகளையும் யோசித்து கொண்டிருந்தேன். ஜஸ்ட் ரீகலெக்டிங் அபவுட் ஆல் தி குட்னஸ் காட் டிட். அநேக நன்மையான காரியங்கள். ஆனால் சில உள்ளுக்குள்ளே ஒரு சில காரியங்கள் ஏன்டா நடக்க மாட்டேங்குது, நீ எவ்வளோ நாளைக்கு காத்திருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி என்ன பண்ணோம். நமக்கு அநேக நேரங்களில் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு வருதான்னு தெரியாது, வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வருது, அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் கர்த்தர் எழும்பி அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு 2 தெசலோனிக்கே புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தில் இப்படி சொல்றாரு, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் என்னை ஸ்திரப்படுத்தி. அன்னைக்கு அங்க சொல்றாரு, சபைக்கு பேசும்போது சொல்ற உங்களை அப்படின்னாரு. நான் இப்படிதான் எனக்கு வாசிக்க விரும்புகிறேன். இங்க இருக்கிற நாம அப்படிதான் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த வேதாமத்தில் அந்த பகுதி எடுத்துட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் என்னை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை இது என்ன பாஸ்டர் அவ்வளோ பெரிய வாக்குத்தத்தமா தெரியல பிரதர் அப்படின்னீங்கன்னா, அது பெரிய, இதுதான் பெரிய வாக்குத்தத்தம். ஆமென். கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பது மாறவே மாறாத the blatant truth. ஒரு நாளும் மாறவே மாறாது. அதான் பாடணும். காலங்கள் மாறலாம், வருஷங்கள் கடந்து போகலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத ஒருத்தர் கர்த்தர் ஒருத்தர் தான். ஆமென். உற்சாகமா ஒரு ஆமேன் சொல்லுங்க, பரவாயில்ல. ஆமேன்லாம் உங்ககிட்ட வற்புறுத்தி வாங்குற காசாது, இது என் நிறைவு. கர்த்தருக்கு ஆமேன் சொல்றது என்னம்மா, திவ்யா நீ சொன்னாதான் நத்தானில் சொல்லுவாரு. நீ கட்டிட்டீன்னா அவங்க வீட்டில் கட்டிடும். அதனால நீ நல்லா ரிலீஸ் பண்ணிடணும். என்னன்ட்டு ஆமேனை ரிலீஸ் பண்ணுங்க, வீடு ஆமேன்னால நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. அல்ல, எவ்வளவு லிபரலா இந்த ஆராதனையில் ஆமேன்னு சொல்லி கர்த்தரை கனப்படுத்துறீங்களோ அவ்வளோக்குள்ள இந்த ஆண்டுல நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஏதோ உங்களை ஐஸ் வச்சு உங்க ஆமேன்னால நான் ஏதோ சந்தோஷப்பட போறதில்லை. நீங்க தூங்கியே போயிட்டீங்கன்னா கூட நான் பிரசங்கம் பண்ணிடுவேன். ஏன்னா நான் இங்க பிரசங்கம் பண்ணோம் நிக்கிறேன். ஏன்னா ஒரு கூட்டம் இங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ஒரு கூட்டம் இந்த 2வது ஆராதனை ஒளிபரப்புல இருக்கிறாங்க. இது திருப்பி மறு ஒளிபரப்ப திங்கக்கிழமை செய்யும்போது அநேகர் பார்க்கிறாங்க. அதனால எனக்கு தெரியும், எப்படியோ இந்த சத்தியம் யாருக்கு போய் சேரணுமோ அதை கர்த்தர் கொண்டு போயிடுவார். நாம தான் அதை ஆக்டிவேட் பண்ணி அதுக்குள்ள இணைஞ்சிட்டு ட்ரெயின் கிளம்பிடுச்சு, நான் அந்த ஊருக்கு போய் சேரணும்னு ஓடி போயிடுற மாதிரி என்ன பண்ணணும். இன்னைக்கு ஆராதனைக்கு வந்துட்டேன், இந்த ஆராதனையில் கர்த்தர் எதை சொல்லணுமோ அதை என்ன பண்ண பெற்றுக்கொள்ளணும்னு வாஞ்சியா நீங்க வந்து நம்மளை உட்காந்து கேட்பீங்கன்னா, எதில் கொண்டு போய் சேர்க்கணுமோ அதில் கர்த்தர் கொண்டு போய் சேர்த்துருவார். எதை பெற்றுக்கொள்ளணும் அதை பெற்றுக்கொண்டு கர்த்தர் போக வைப்பார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்ற இவரு பவுல் எழுதி பேசுகிறதுக்கு என்னவென்றால், பவுலுடைய சரித்திரத்துல பவுலை குறித்து தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அநேக முறை நான் விளக்கி இருக்கலாம். திரும்ப உங்களுக்கு தெரியாத யாராவது இருப்பீங்கன்னா அவங்களுக்காக சொல்றேன். பவுல் வந்து இயேசு கிறிஸ்துவே தெரியாதவர், பார்க்கல. அவரு இயேசு கிறிஸ்து நேரடியா பார்க்கல. அது மாதிரி 12 சீஷர்ல அவர் ஒருத்தர் கிடையாது. அவர் வந்து இயேசுவை ரொம்ப துன்பப்படுத்தி இருந்தார். இயேசுனா இயேசு சாமியை ஆராதிக்கிறவங்களை, இயேசுவை வழிபடுகிறவர்களை இயேசு தான் ஆண்டவர்னு சொல்றீங்கன்னா, அவர் வந்து ஒரு ரிலிஜியஸ் மேன். ரிலிஜியஸ்னா அவர் ரொம்ப ஒரு மதவாதி. அப்படி இருந்த மனுஷன். அவருக்கு அதுக்கு ஒரு வேலையை கொடுத்துருந்தாங்க. அவருக்கு ஒரு அதிகாரம், ஒரு பெரிய கலெக்டர் மாதிரி ஒரு பெரிய அவருக்கு ஒரு பதவி இருந்தது அந்த நாட்டில். என்னன்னா, அவர் போயிட்டு ஜட்ஜ் பண்ணுவார், நியாயம் தீர்ப்பார். அங்கங்கே சபைகளில் இயேசுவை கும்பிடுறாங்கன்னா அவங்கள போய் எல்லாம் அடிப்பார், அவர் துன்புறுத்துவார். அவர்கிட்ட அந்த அதிகாரம் இருந்தது. அப்படிப்பட்ட மனுஷன். சரித்திரம் ஒரு தெரியாதவர்களுக்காய் சொல்றேன். இப்படி ஒரு நாள் ஒரு இடத்துல இருந்து பிரயாணப்பட்டுட்டு வர்றாரு. அவர் அதை நினைச்சிருந்தார், நான் திருப்தியா, அவர் நினைச்சிருந்தார் அவருடைய மத கோட்பாடுல நான் சரியா செய்யறேன், கடவுளுக்கேற்ற ஒரு ஊழியத்தை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த மனுஷன் ஒரு ஆள் வந்தாரு, அவர் வந்து வாழ்ந்தாரு, அவரை போய் இவனுங்க எல்லாம் என்ன பண்றானுங்க, அவர் செத்தாரு உயிரோடு எழுட்டாருன்னு சொல்லி இவனுங்க பண்றானுங்களே, என்னடா இது அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்ற, ஒரு நாள் வந்து கொண்டிருக்கும் பொழுது தமஸ்குல வரும்பொழுது அவர் கீழே விழுறாரு. திடீரென்று யோசித்து பாருங்க, வரும்போது அப்படியே என்ன பண்ணது, ஒரு ஒளி அவரை தாக்கி கீழே வந்துட்டார். கண்ணே தெரியாம போயிடு. அதிகமா மிகைப்படுத்தல, புரியறதுக்காக ஒரு கதை வடிவத்தில் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்படிப்பட்ட ஒரு விழுந்த உடனே அவர், என்னடா இது, நல்லா தானே வந்துட்டு இருக்கிறோம். யோசிப்பார், ரோட்ல இருந்து நடந்து போய் வந்துட்டீங்கன்னா நமக்கு இவ்வளவு ப்ரெஷர் ஏறிடுச்சு, இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படி மாதிரி நமக்கு தோணும். இவருக்கு கான்சியஸ்லாம் இருக்குது, விழுந்துட்டோன்னு தெரியுது. விழுந்த உடனே கண் பார்வை இல்லை. அப்போ ஒரு குரல் அவர்கிட்ட பேசுது, ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னா, நீ துன்பப்படுத்துற இயேசு நான் தான். நேற்றுக்கு ராத்திரி வந்திருந்தீங்கன்னா அந்த சாட்சி நீங்க கேட்டிருப்பீங்கல்ல. அருமையான பாஸ்டர் சொன்னாங்க, உங்க மனைவி கூட அப்படிதான், பாஸ்டர் எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, கேட்கலன்னா வீட்டில் போய் சாட்சி கேளுங்க. அவர் சொன்னார், அவங்க மனைவி ரட்சிக்கப்படல, ஆனால் அவங்க போய் நல்ல சபை, பாஸ்டர் சாம் ஜபதுரை, நிறைய பேர் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செல்லதுரை சேபச்சுரை
அன்றொன்றுள்ள அப்பம் எழுதின அந்த சபையில ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரராக இருந்து நீ ஊழியங்களை செய்து கொண்டு சொன்னார். அந்த பாஸ்டரே கிண்டல் பண்ணுவாராம், இல்லை உங்க பாஸ்டர் ஓவரா ரொம்ப பண்றாரு, அது கச்சப்பச்சா கச்சப்பச்சான்னு கத்துறாங்க, இதெல்லாம் நான் சும்மா தேவையில்லாம பண்றீங்க, அதெல்லாம் நம்பல. அவங்க கிட்ட எப்படி இயேசு பேசினார், பவுல்கிட்ட பேசி. இன்னைக்கு இயேசு பேசுகிறவர். இந்த வசனத்தை நான் விளக்குறதுக்கு முன்னாடி இதனுடைய சாராம்சத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு அவர் எழுதுறார் என்றால் இன்னைக்கு இது அது மாதிரி நிறைய பேர் இருப்போம். நேற்று கூட ஒரு முஸ்லீம் பிள்ளை வந்துட்டு இருக்குது, அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துச்சு. அந்த பிள்ளைக்கு நான் தான் சொன்னேன்மா, இன்னைக்கு உன்னை அதுக்கு தான் கடவுள் கூப்பிட்டு வந்தார்னு நினைக்கிறேன். இயேசு பேசுறவர் உங்ககிட்ட பேசுவார், அதுக்காக தான் உன்கிட்ட கூப்பிட்டு வந்தாரு. நீ கேளு அவர்கிட்ட, என்கிட்ட பேசுன்னு கேளு, அவர் பேசுவார். மனுஷன் பேசுற மாதிரியே பேசுவார். நீங்க உட்காந்து இன்னைக்கு நான் பேசுறதை கேட்குறீங்க, நான் ஒரு ஊழியக்காரனாய் பேசுறேன், நான் பிரசங்காரா பேசி கொண்டிருக்கிறேன். நீங்க கேளுங்க, உங்ககிட்ட பேசுவார், உங்க வீட்டுல பேசுவாரு, உங்க ரூம்ல பேசுவார். நீங்க ஜெபம் பண்ணுங்க, முட்டி போட்டு கேளுங்க, ஒரு அறையை பூட்டிட்டு கேளுங்க, என்கிட்ட பேசுங்க. பவுல்கிட்ட பேசுனேன்னு சொல்றாரு, அப்படி விழுந்து கடவுள்கிட்ட பேசுறாரு, நீ துன்பப்படுத்துற. இவருக்கு தூக்கி வாரி போட்டு யோசித்து பாருங்களேன் எப்படி இருக்கும். இவரு என்ன நினைச்சாரு, நம்ம சேர்த்து ரைட்டரா, நம்ம கையில இருக்கிற அதிகாரத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம பண்றது ரைட்டா. யாரா அவரு, நம்ம யாரை பத்தி இது பண்றோமோ அவரு என்ன பண்ற நம்ம கிட்ட பேசுறாரு. என்னடா இது அப்படின்ட்டு எப்படி வந்திருக்கோம் சொல்றாரு. ஏசாமி சொல்றாரு, அதே நீங்க வீட்டுல வாசிங்க, அப்போஸ்தலர் 9 அதிகாரத்துல தான் இருக்குது சரித்திரம். இப்போ உனக்காக என்ன பண்ண போற, ஒருத்தரை அனுப்பு, அந்த ஆள் வந்து உனக்கு ஜெபம் போனா, நீ அவனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்திருப்ப, அவனுங்களெல்லாம் என்ன நினைச்சிருந்திருப்ப, நீ இவனுங்கெல்லாம் ஒரு ஆளு, இவனுக்கு ஏசுன்னு சுத்திங்கிறவனுங்க சும்மா டம்மி பீஸுங்க நினைச்சிருந்திருப்ப. அவன் வந்து உன்னை ஜெபம் பண்ணுவான், அவனு மொத்தமா அவன் கண்ணு திறக்கப்படுறான். எத்தனை பேர் நம்புறீங்க? பெருமையை ஒரே நேரத்துல ஒரே நொடி பொழுதுல அவனுக்குள்ள அந்த கர்வம், அதிகாரம், பெருமை எல்லாம் ஒரே நாள் அந்த இடத்துல கீழே போட்டார், ரோட்ல போட்டார். யாரையும் கூட இருக்கிறீங்க? அப்படிப்பட்ட மனுஷன் எழுந்துக்கிறார், கண் திறக்கப்பட்டுச்சு. சுருக்கமா சொல்லிடுறேன், கண்ணுல இருந்து ஒரு செதில் விழுந்துச்சு. தானே கண்ணு தெரியாத போறதுக்கு என்ன பண்ணோம், ஒரு தடுப்பு வந்துச்சு, அந்த தடுப்பு கீழே விழுந்துருச்சு. எழுந்துட்டு கண் பார்வையடைஞ்சிட்டு சொல்றாரு, இப்ப போ, அங்க போ, இனிமேல் நம்ம ஜெபம் பண்ணி இனிமேல் நீ ஊழியத்தை செய்யணும். அன்னில இருந்து ஒரு யூட்டர்ன் அடிச்சிட்டாரு. போயிட்டு இருந்த ஹைவேல அவர் நினைச்சதா, நேரம் நான் திருநெல்வேலி போயிட்டு இருக்கிறேன், தப்பு நிறுத்தி கத்தனை பண்ண திரும்ப நெல்லூர் பக்கம் திருப்பி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, அங்கதான் எல்லாம் இருக்குது அவருக்கு, விவசாயம் அவருக்கு எல்லாம் இருக்குது. அவர் நினைச்சிருந்தா இதான் என் பொழப்பு, இதான் என் வாழ்க்கை, இதான் வருமானம்ட்டு. இப்ப திருப்பி விட்டோன்னே என்னடா பண்ணுவேன் பாஷா தெரியாது, அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கத்தர் அப்படி விடல. எப்படி துன்பப்படுத்தினாரோ அதோட அதிகமாய் துன்பங்களை அனுபவிச்சார். என் கூட இருக்கிறீங்களா? என்ன பண்ணாருங்க, அவ்வளவு துன்பங்களை அனுபவிச்ச மனுஷன் இவர் பிரயாணப்படுகிறார். அவருடைய ஜேர்னியை படிச்சீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ரொம்ப எனக்கு ஒரு பெரிய ஆசை இந்த வருஷத்துல அதை கத்தர் வாய்க்க பண்ணாருன்னா, ஐ வாண்ட் டு கோ ஃபார் தி பால்ஸ் ஜேர்னி. இந்த வருஷம் ஆண்டவர் என்ன பல தேசங்களுக்கு கொண்டு போவேன்னு சொல்லி இருக்கிறாரு. நீங்க எல்லாம் பிரியப்படுறீங்களா? என்ன மாத்திரம் கூட்டு போவாருன்னு சொல்லிட்டு நீங்க பொறாமையா இருக்காதீங்க. ஊழியத்துக்காக கொண்டு போவான்னு சொன்னார், ஊர் சுத்துறதுக்கு இல்லை. ஏற்கனவே நிறைய லைன் அப்ல இருக்குது. துபாய், அப்புறம் யூகே, யூஎஸ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஒரு விசாவுடைய அப்ரூவலுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஜெபம் பண்ணுங்க, அது கிடச்சினா தான் அடுத்ததுக்கு டேட்ஸ் கொடுக்கணும்னு வச்சிருக்கிறேன். மலேசியா, சிங்கப்பூர் ஆல்ரெடி டேட்ஸ்லேயே தான் இருக்குது. அவங்க ஏற்கனவே டிமாண்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஃபெப்ரவரியில். ஆனால் சொன்னேன் இந்த வருஷம், ஆனால் கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார் இந்த ஆண்டில் வெளியில் கொண்டு போவேன்னு சொல்லி. சரி இருக்கட்டும். அப்போ அதில் அவருடைய ஜேர்னியை படிச்சிங்கன்னா பல இடங்களுக்கு போறார். பல இடங்களில் போய் ஜனங்களை என்ன பண்றாரு, எந்த மனுஷன் பயங்கரமா துன்புறுத்தி அவதூறா இருந்தாரோ அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிடுச்சு. தெரியல, நான் இந்த ஃபர்ஸ்ட் ஆராதனை இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுக்கல, நான் ஏனோ இந்த ஆராதனையில ஒரு விளக்கம் தரணும்னு கர்த்தர் ஏவுறாரு. அது யாருக்கும் சொல்லி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கும் போது அதை நிறைவேற்றுறதுக்கு கர்த்தருக்கு வழிகள் தெரியும், எப்படி நிறைவேற்றணும், எப்படி உன்னை கொண்டு வரணும்ட்டு. இல்லையா? அந்த திட்டத்துக்குள்ள ஆண்டவரை கொண்டு வர்றது கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. இப்போ பல இடங்களுக்கு போய் என்ன பண்றாரு, கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்யறாரு. துன்புறுத்தல், சிறை, நிறைய நிருபங்கள், கிட்டத்தட்ட 13 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். ஆமென். 13 நிருபங்களை எழுதும்போது அநேக நிருபங்களை அவர் சிறைச்சாலைகளில உட்கார்ந்து, சிறைச்சாலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிறது கூட பரவாயில்ல, எழுந்து நின்று மூச்சு விட முடியும். அது நான் பார்த்தேன், வடிவங்களை பார்த்தேன், நேரடியாய் போகும்பொழுது பார்த்தேன். அதுக்குள்ள வந்து நிமிர கூட முடியாது, உட்கார கூட முடியாது. அப்படிப்பட்ட இறுக்கங்கள் உட்கார்ந்து இயேசுவினிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இந்த வார்த்தையில எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையில தான் அவர் சொல்றாரு,
அவருடைய இக்கட்டின் மத்தியிலே அந்த சபை, தெசலோனிக்க சபை ஒரு பயங்கரமான இக்கட்டினூடாய் போகும்பொழுது இந்த வசனம் வருது. என்ன வருதுன்னா, கர்த்தரோ. இப்ப புரியுதா சாராம்சம்? என்னையா நீங்க சும்மா ஏதோ ஒரு ஊழியக்காரனுங்க வந்து வாக்குத்தத்தத்தை பேசிட்டு போறீங்க நினைக்காதீங்க. உன் இக்கட்டின் மத்தியிலே, உன்னுடைய தோல்வியின் மத்தியிலே, உனக்கு நடக்காத இருக்கிற சூழ்நிலையின் மத்தியிலே உன்னை பார்த்து முதலாவது ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த ஆண்டுல சொல்றாரு, இந்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். இந்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் உன்னை ஸ்திரப்படுத்துவார். அவர் என்ன பண்ணுவார்? என்ன ஸ்திரப்படுத்தி என்ன பண்ணுவார்? தீமை என்று இந்த ஆண்டுல கர்த்தர் செய்ய போற முதல் காரியத்தை இதான் நீங்க பாக்குறீங்க. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் அப்ப சொல்றாரு, என்ன சொல்றாருங்க? இதுதான் உங்களுக்கு நான் ஒரு புரிந்து கொள்கிற வடிவத்துல முதல் நாள்ல எத்தனை பேர் எழுதுனீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் ஞாபகம் வச்சுனீங்கன்னு தெரியல. நான் இப்ப சொல்றேன், எழுதுறவங்க எழுதிங்க, இல்ல ஞாபகம் வச்சுங்க, உங்க வீட்டுல பிரிண்ட் பண்ணுங்க, உங்க மொபைல்ல வச்சுங்க. நிறைய காரியத்தை ஸ்டேட்டஸா வச்சுப்பீங்க, நிறைய வால் பேப்பரா வச்சுப்பீங்க, எதை வேணா வச்சுங்க, யாருடைய போட்டோ. ஆனா இந்த வசனத்தை வச்சுங்க, நீங்க பார்க்கும் போதுனா அது உங்களை தேற்றி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இப்ப முதல் விஷயம் சொல்றேன், what I want to say, இதை நான் தியானித்துக் கொண்டிருப்ப கர்த்தர் கொடுத்த முதல் வார்த்தை, the Lord says that I will support you and that you will become strong. இங்கிலீஷ்ல எழுதிங்க, the Lord will support you, you will become strong. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்வேன், நீ பலமுள்ளவனாய் இருப்பாய். எழுதிங்க, ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ஞானமா பலப்பாடம் மனப்பாடம் பண்ணிட்டு டெய்லி சொல்லிட்டீங்கன்னா அது மனசுக்குள்ளே வந்துடும். ஆமென். கர்த்தர் யார் என்ன பலப்படுத்துவா? யார் எனக்கு உதவி செய்வா? கர்த்தர். அல்லேலூயா. உதவி வரும் கண்மலை கர்த்தராய் இருக்கிறார். இந்த மனுஷன் சொல்றாரு, என்கிட்ட இந்த அதிகாரம் இருந்துச்சு, என்கிட்ட வருமானம் இருந்துச்சு, என்கிட்ட ஒரு செங்கோல் ஆட்சி என் கையில கொடுக்கப்பட்டிருந்தது. அன்னைக்கு இதனுடைய மகத்துவம் தெரியாது, ஆனால் இன்றைக்கு எனக்கு தெரியும், இந்த கர்த்தர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவரை சார்ந்திருந்தால் அவர் உன்னை எல்லா விதங்களும் பலப்படுத்துவார். இவர் தான் எழுதுறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. இவர் தான் எழுதுறார். இவர் தான் சொல்றார். என்ன சொல்றாரு? என்ன பலப்படுத்துற எல்லாத்தையும் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். The Lord will support me. எல்லாத்திலும் நான் பலமா இருப்பேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். எல்லா விதங்களும் நான் பலமா இருப்பேன். நல்ல கையை தட்டி ஒரு சோத்திரம் பண்ணி முதல்ல ஒரு கை தட்டுருங்க. முதல்ல கை தட்டுங்க, ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. இப்ப கையை தூக்கி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். நல்ல கையை தூக்கி சொல்லுங்க. பரவாயில்ல, don't feel shy. Come on children, help children to rise. நான் இதான் சொல்றேன், இந்த நாட்கள் நம்ம சர்ச்சில் வந்தா தான் வைக்கப்படுறோம், எல்லா இடத்துலயும் மத்தத்துல வைக்கப்பட மாட்டோம். நல்லா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நான் பலமுள்ளவனாய் இருப்பேன். அல்லேலூயா. இரண்டாவது இதே இடத்துல எனக்கு கர்த்தர் கொடுத்த இன்னொரு வெளிப்பாடு என்ன தெரியுமா? The Lord will secure me. ஒன்னு உதவி செய்வார், இரண்டாவது என்ன தெரியுமா? என்னை பாதுகாத்துக் கொள்வார். உதவி ஒன்று, பாதுகாப்பு ஒன்று. அல்லேலூயா. கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொள்வார். I will be smooth and steady. அல்லேலூயா. என் வாழ்க்கையில காரியங்கள் சுமூகமா இருக்கும், சமாதானமா இருக்கும். எத்தனை பேர் எழுதிக்கிறீங்க, ஞாபகம் வச்சுப்பீங்க? இந்த ஆண்டுல இப்படி இருந்தீங்கன்னா யாருக்கிட்டே போய் நீங்க எதையுமே ஜெபம் பண்ண வேண்டி, எனக்கு இது ஜெபம் பண்ணுங்களா கேட்க வேண்டிய, இந்த வார்த்தையை நம்பிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. உங்களை பயமுறுத்துகிற காரியம் வந்தாவோட சொல்லுவீங்க, கர்த்தர் என்னை பாதுகாத்து பாரு. இதுல இருந்து வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கா இருக்கட்டும், என் பாதல் கல்லில் இராதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தூதரை அனுப்பி எனக்கு என்ன பண்ணுவாரு? அல்லேலூயா. யாரையும் கூட வந்து சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க, கர்த்தர் என்னை பாதுகாத்துப்பார், கர்த்தர் என்னை பாதுகாத்துப்பார், கர்த்தர் என்னை பாதுகாத்துப்பார், சமாதானத்தை கட்டளையிடுவார், கோணலானதை கர்த்தர் செவையா மாத்துவார். நான் வேலி இல்லாத ஏதோ ஒரு வேலி இல்லாத மனுஷன் இல்லை, என்னை சுற்றி ஒரு வேலி இருக்கிறது. பாதுகாப்பு இல்லாத யாரும் ஆளு கிடையாது. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, யாரும் சொல்லுவீங்க எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லையா? அது உலக மனுஷன் சொல்லணும். நீ என்ன சொல்லணும்? இன்னில இருந்து என்ன சொல்லணும்? எனக்கு பாதுகாப்பு கர்த்தர். சொல்லுங்க. உலக மனுஷனா சொல்லுவா? உலக மனுஷன் தான் சொல்லுவா எனக்கு எந்த பாதுகாப்பு இல்லையா? அதனால தான் பேங்க்ல எழும்பி நீங்க அந்த வேர்டை யூஸ் பண்றான். டு செக்யூர் யுவர் செல்ஃப், டு செக்யூர் யுவர் ஃபியூச்சர். உங்க எதிர்காலத்தை செக்யூர் பண்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிக்கோ. தூக்கின்னு ஓடுவான் காசை கூட. எல்லாத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ல போடு, அதுல போடு. தப்புலாம் சொல்ல வரல, அதுக்கு விரோதமா நான் பேசுற ஆளும் கிடையாது. நீங்க சேர்க்கணும்னா சேருங்க, போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க, எங்க வேணா போடுங்க. ஆனா அந்த பாதுகாப்புல எவ்வளவு நாளைக்கு இருக்கும் எனக்கு தெரியாது. கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொள்ளுவார், கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொள்ளுவார். எல்லா கோணலையும் சேவையாக்குவாரு. சமாதான சீர்குலைவை கர்த்தர் என்னிலிருந்து
அவர் பாதுகாத்துவார். ஹல்லேலூயா. இதை சொல்லிட்டு எனக்கு கர்த்தர் இன்னொரு இடத்துல இன்னொரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். நான் இந்த வாக்குத்தத்தத்தை உட்காந்து இந்த டெய்ல் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு. அதனால தான் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்த அட்டையை வாங்காதவங்க வாங்கிக்கோங்க, உங்கள் பைபிளில் கூட வச்சுங்க. இப்படி ஒரு வாக்குத்தத்த அட்டையை உங்களுக்கு தந்திருப்போம், அப்படி ஒருவேளை இல்லைன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. 1ஆம் தேதி கொடுத்தேன். அது ஏன் அப்படி தரேன்னா அதில் 2 வசனத்தை இணைச்சி, ஆமென். எல்லாத்தையும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க, வாக்குத்தத்தை கொடுங்க, கேலண்டருக்கு போடணும், அதை போடணும், இதை போடணுன்ட்டு. நான் வந்து சும்மா அப்படியே கொடுத்துடணும் அப்படின்ட்டு போனதெல்லாம் தர முடியாது. உட்காந்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, உன்னை பலமுள்ளவனா ஆக்குவேன், உனக்கு சமாதானத்தை கட்டளை எடுத்து மாத்திரல. இதே மனுஷன் இன்னொரு சபைக்கு, நான் சொன்ன இல்லையா 13 நிருபங்களை அவர் எழுதுறாரு. அப்ப இன்னொரு இடத்துல போய் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, பிலிப்பியர் சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, பிலிப்பிய புஸ்தகத்துல 4வது அதிகாரம் பிலிப்பிய சபைக்கு போய் எழுதும்போது சொல்றாரு, 16ஆம் வசனத்துல பாருங்க. அப்போ சீக்வன்ஸ்ல வந்து இந்த புஸ்தகம், நான் சொன்ன மாதிரி இந்த சீக்வன்ஸ்ல இந்த புஸ்தகம் முதல்ல இருக்குது. ஆனா எழுதப்பட்டதுடைய அந்த ஒழுங்கின்படி பாத்தீங்கன்னா தெசலோனிக்கே சபைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பிலிப்பிய சபையில அவர் பேசுறாரு. பாருங்க, பிலிப்பிய சபையில சொல்றாரு, 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நான் தெசலோனிக்கேவில் இருந்த பொழுது, இங்க சொல்றாரு கர்த்தரோ என்ன சொன்னாரு, தெசலோனிக்கேல என்ன சொன்னாரு, கர்த்தரோ. நீங்க நான் ஒரு 10 வாட்டி பேச என் கூட கேட்டு பேசிட்டு மனப்பாடம் ஆயிடும். அப்படிதான் நம்மள சின்ன வயசுல கத்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. 1 2 2 2 2 4 3 2 6 4 2 8 அப்படின்னு கத்து கொடுத்தாங்க. அப்ப சொல்றா, டேய் சொல்றா நம்ம சொல்லி முட்டியை போட்டு சொல்லிருப்பீங்க, உப்புல போட்டு சொல்லிருப்பீங்க, அப்படியே வந்துச்சு. நானா கால்குலேட்டர், இது கால்குலேட்டர் தான் சொல்றேன், நான் வந்துச்சு, மைண்ட்ல இருக்குது. அந்த மாதிரி தான் வசனம் கூட நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த வசனம் கூடிய வாழ்க்கையோட நடைமுறையா மாறிடும். அந்த கணக்கு வந்து இந்த வாய்ப்பாடு அந்த வாய்ப்பாடு ஒன்றும் பெருசா எனக்கு ஹெல்ப் பண்ணல. நான் ஒன்றும் பெரிய மேக்ஸ்ல எல்லாம் பேச சாதிக்கும் இல்லை. ஆனா நீங்க இந்த வசனத்தை நான் மனப்பாடம் பண்ணி சொல்ல இந்த வசனம் இந்த வார்த்தையின் ஜீவனாய் மாறுது. அதனால்தான் தயவுசெய்து வாயை திறந்து ஆராதனையில சொல்லுங்கன்னு சொல்றோம். ஆராதனையில சும்மா உட்காராதீங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் என்னை ஸ்திரப்படுத்துவார், என்னை பாதுகாத்துக் கொள்ளுவார். அப்ப சொல்லிட்டு சொல்றாரு, அங்க பேசிட்டு இப்ப இந்த சபையில கனெக்ஷன் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, நான் தெசலோனிக்கேல இருந்த பொழுது என் குறைச்சலை நீக்கும்படி, ஏன் குறைச்சல அப்ப என்ன பண்றாங்க, அவருக்கு ஒரு தேவை இருந்துச்சு. நீங்களே என்கிட்ட ஒரு தேவையை பாத்தீங்கன்னா, ஐயோ பாஸ்டருக்கு இது கொஞ்சம் கம்மியா இருக்குது போகுது, இல்ல எல்லாம் இருக்குது, இது வண்டி இல்ல போகுது அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணலாம், ஒரு குறைச்சல இல்ல. அவர் வாழ்ந்த நாட்கள்ல அவர் சொன்ன ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தவர் இப்படி ஒரு பயங்கரமான சூழ்நிலையில எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டார். அந்த காலத்திலயும் அப்படிதான், இன்னைக்கு அப்படிதான். ஊழியத்துக்கு வந்தா ஓட்டாண்டியா நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இவர் வந்து ஒரு இந்த சபையில முடிச்சுட்டு அந்த சபைக்கு போகும்போது அவருக்கு தேவை இருந்திருக்குது. அப்ப அங்கிருந்து என்ன பண்றாங்க, உதவி பண்றாங்க. தெசலோனிக்கேவில் இருந்த பொழுது என்ன பண்ணீங்க, நீங்க யாரு, பிலிப்பிய சபைக்காரங்க, நீங்க உதவி பண்ணிக்கிறாங்க. என்ன உதவி பண்றாங்க, நீங்க என் குறைச்சலை பார்த்துட்டு என்ன பண்ணீங்க, நீங்க 2 தூரம் அனுப்பினது. அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க செய்யறதுல ஏதோ 1 வாட்டி 2 வாட்டி தான் நீங்க உதவி செய்வீங்க. மனுஷனுடைய உதவி என்னதுங்க சொல்லுங்க, மனுஷ உதவி என்னது, நிரந்தரம் இல்லாத மனுஷ உதவி. நீ இன்னைக்கு ஒரு சம்பளத்தை நாடின்னு இருக்கிற, அந்த சம்பளம் என்னைக்கு நிக்கணும் உனக்கே தெரியாது. நாங்க யாரையோ நம்பி ஒரு காரியம் செஞ்சிருந்தோம். நான் நினைச்சேன், அவெல்லாம் என்கிட்ட பேசும்போதெல்லாம் சொன்னான், லைஃப் லாங் யூனோ, திரும்ப 2 முன்னாடி சொன்னாங்க, நம்மளும் கிறிஸ்தவம் ஒரு வார்த்தையை சொல்லுவான், கிறிஸ்து வர வரையில. திடீர்னு ஒரு நாள் சொல்றான், எல்லாம் முடிஞ்சிச்சு அதனால நிறுத்திக்கலாம். மனுஷனுடைய உதவி அப்படிதான். அதுதான் இங்க வெளிப்படுத்துறாரு. என்ன சொல்றாரு, பா உங்களை நம்பணும்னா உங்ககிட்ட கேட்டுனே இருக்கணும், நான் அதை விரும்பல. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க இந்த ஆண்டுல? என்ன சொல்ல வர, உன் சார்ந்துதல் யார் மேல இருந்துச்சுன்னா, இயேசுவின் மேல உன் சாறுதல் இருக்கும் என்றால் உனக்கு பலனும் வரும், பாதுகாப்பு வரும். சொல்லுங்க, என் சாறுதல், நான் சார்ந்து இருக்கிறது இயேசுவா இருந்தால் எதை பத்தியும் நான் கவலைப்பட வேண்டியது. அதை தான் இங்க சொல்றாரு. அன்னைக்கு நான் ஒரு அதிகாரத்தை சார்ந்திருந்தேன். அவர் யாருங்க, அதுதான் உங்களுக்கு அந்த கதை மாதிரி முதல்ல சொன்னேன். அவர் யாருங்க, ஒரு நாள்ல அவர் நடந்து வந்தாருன்னா பயப்படுவானுங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், அவர் எப்படி இருந்து பாருன்னா, ஒரு ஹிட்லர் மாதிரி இருப்பார். ஒரு ஹிட்லர் நம்ம பார்த்ததில் விடுங்க, இப்போ இங்க யாராவது பேர் சொன்னா லைவ்ல போகுது, யாராவது பேர் சொல்லிட்டேன்னா தெரியாம ஓடிட்டேன்னா அவர் மாதிரி அப்புறம் நம்மள டென்ஷன் ஆகிட போகுது. யாரோ ஒரு மனுஷன் வச்சுங்களேன், நம்ம ஸ்கூல்ல பிடி மாஸ்டர், ஹெட் மாஸ்டர், நம்ம ஸ்கூல்ல தமிழ் வாத்தியார், இவ்வளவு இருப்பாங்களா, சில டீச்சர் இருப்பாங்களே குச்சேசன், ஏய் நான் சொல்றது அந்த மாதிரி தான் இருந்திருப்பார் போது இவர் அந்த காலத்துல.
இவரை பார்த்தாவே ஒரு நடுக்கம் வந்திருக்கும். இன்னைக்கு யாருமே இல்லாத இருக்கிறாங்க, ஏன்னா ஒரு ஒத்தாசை கூட யாரும் ஹெல்ப் இல்லாம. ஆனா அந்த நாட்கள் இவர் பரிதாபம் சொல்லி யாரும் 2 பேர் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அதை சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? உங்களை நம்பி இருந்தா என் குறைச்சலை பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க? ஹெல்ப் பண்ணுவீங்க. கடவுள் என் குறைச்சல்ல மாத்திரல, எல்லா நேரத்திலும் எனக்கு ஹெல்ப் பண்றவரா இருக்கிறார். யார் என் கூட இருக்கிறீங்க? ஆனா திரும்ப சொல்றேன், இந்த ஆண்டுடைய துவக்கத்துல உங்க வேலை மேல போக்கஸ் வைக்காதீங்க, உங்க பிசினஸ் மேல போக்கஸ் வைக்காதீங்க. யாரோ ஒருத்தர் செய்யறாருன்னு சொன்னார் பாத்தீங்களா, அவர் மேல உங்களுடைய போக்கஸ் வைக்காதீங்க. அவர் சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, நான் உங்களை நம்பினேன்னா நீங்க ஒரு தடவை 2 தடவை தான் ஹெல்ப் பண்ணுவீங்க. இல்லையா? யாரெல்லாம் நம்பினீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு தடவை 2 தடவை இல்ல 1 வருஷம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இங்க என்ன தெரியுமா சொல்றாரு? என் தேவன். 19ஆம் வசனம் தான் சொல்றாருங்க, என் தேவன். எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என் தேவன். என் தேவன் நம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. 3வது, the Lord will supply. ஃபர்ஸ்ட் சொன்னேன், the Lord will support. 2வது சொன்ன, the Lord will secure. 3வது, the Lord will supply. இந்த 2வது ஆராதனையில் அந்த பாட்டு பாடல, முதல் ஆராதனையில் பாடினேன். வேற எங்கிருந்தும் இல்லை, வேற எவரிடமும் இல்லை, கர்த்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும். இதை சங்கீதக்காரனும் புரிஞ்சுக்கிறார். பைபிள் இருக்கிற எல்லாருமே, ஆபிரகாம் துவங்கி நோவா துவங்கி நீங்க பார்த்துட்டீங்கன்னா எல்லாரும் வாழ்க்கையில அதான். அதனால தான் தாவீது சொல்றாரு, நான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேரம். எப்போ சொன்னார் இத? அவரு பையனா போயிட்டு வனாந்தரத்துல உட்காரும் போது அதை தான் நம்புறாரு. கல்யாணம் ஆகி பிள்ளைங்க எல்லாம் இருக்கும் போது அதை தான் நம்புறாரு. ராஜாவாய் மாறின பிற்பாடு அவர் என்ன சொல்றாரு? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் ஆண்டவர் தான், அவரிடம் தான் எனக்கு ஒத்தாசை வரும். அதனாலதான் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இது வேதாமத்தில் இருக்கிறதுனால அதை மேன்மைப்படுத்தி பேசுகிறேன். இட்ஸ் நாட் அட் ஒன் பாயிண்ட். ஒரு காலத்துல எனக்கு உதவி தேவைப்பட்டுச்சு, ஒரு ஃபீஸ் கட்டதுக்கு யாராவது உதவி செய்வாங்கன்னா அன்னைக்கு ஒரு அந்த மனுஷனே நாடி இருக்க வேண்டிய கட்டாயங்கள் இருந்தது. அதனால என் நோக்கம் எல்லாம் அந்த மனுஷன் இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் அந்த காலங்கள் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்தில் பெருமிதமாய் நிற்கிறேன். ஒரு காலத்துல எனக்கு அந்த தேவை இருந்துச்சு, அந்த தேவை கர்த்தர் மாத்திட்டாரு. படிக்க வைக்க முடியாது, அடுத்த நிலவரத்துக்கு படிக்க வைக்க முடியாத யாரோ ஒருத்தர் எழுப்பி சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் எழுப்பி சொன்னாங்க, பயப்படாத, இந்த மாஸ்டர்ஸ் முடிக்கிறதுக்கு உனக்கு உதவி செஞ்சிடறேன். ஆனா அது போய் வாங்குறதுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கும். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது கரெக்டா அந்த ஒரு டேட்ல, குறிப்பிட்ட டேட்ல போய் வாங்கினா கஷ்டமா தான் இருக்கும். சில இடத்துல யோசிச்சு பார்ப்பேன், எதுக்குடா இந்த தேவையில்லாத அந்த பழப்பு, படிக்க வேணாம் விட்டுலாம் கூட யோசிச்ச காலங்கள் இருந்துச்சு. அந்த காலங்கள் மாறிடுச்சு. அடுத்த ஒரு கட்டம் வந்துச்சு, அந்த கட்டத்துக்கு ஒரு தேவை இருந்தது, அந்த கட்டத்தை கர்த்தர் மாத்துகிறார். அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த மனுஷன் 1-2 முறை தான். ஆனால் அன்னைக்கெல்லாம் அது மேலதான் சார்ந்து இருந்தேன். ஏன்னா எனக்கு இவ்வளவு பெரிய வெளிப்பாடு இல்லை, இவ்வளவு பெரிய ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. ஆனால் இன்றைக்கு என்னுடைய வளர்ச்சி எப்படி தெரியுமா இருக்கு? நான் நம்புறேன், எந்த மனுஷனே சார்ந்து இல்லை. இங்கே தசமாவும் கொடுத்தவங்க எத்தனை பேர் கொடுக்காம இருக்கிறாங்க? ஆரம்ப நாட்கள் ஒரு பையன் தான் தவறாம தத்துருவாப்ல, அவன் கொடுக்கறது எனக்கு கொஞ்சம் ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நான் அப்பெல்லாம் அந்த ஒரு அமௌண்ட், ஒரு பெரிய அமௌண்ட் 4000 ரூபாய், நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் சில வருஷங்கள் முன்னாடி. நீங்க அது கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. திடீர்னு பிளக்க பிடிங்கி விட்டான். எனக்கு ரொம்ப ஆண்டவர் சொல்றாரு, அதை பார்த்துட்டு இருக்கிறியா, எதை பார்த்துட்டு இருக்கிற? கொஞ்சமா கற்றுக் கொடுக்கிறார். இங்கே இருக்கிற அநேகர் ஃபிளக்சுவேட் ஆவாங்க. ஒரு வருஷம், ஒரு மாசம் தருவாங்க, ஒரு மாசம் தருவாங்க. அப்பதான் கர்த்தர் வியக்கத்தக்க விதத்துல கொடுக்கவே மாட்டாங்கன்னு நினைச்ச இடத்துல இருந்து கர்த்தர் 2-3 மடங்கு எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு காசு வந்து எடுத்துன்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. எனக்கு மாத்திரம் இல்லை, என்னை சார்ந்து சில காரியங்கள் நடக்குது. அதாவது நான் உதவி செய்யற இந்த பீகார், சாரி ஒரிசால கூட அதான் சொல்றது, பாச டோன்ட் டிபெண்ட் ஆன் வாட் வி ஆர் டூயிங். நாங்க செய்யறத நம்பிட்டு இருக்காதீங்க. இது கர்த்தர் எப்ப தரறோ அதை நான் தருவேன். ஏன்னா எனக்கே அது 42,000 வந்து நான் எழுப்பி உனக்கு தர்றதுன்றது, அதுல நான் வந்து கொஞ்சம் ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருக்கணும், ரொம்ப போராடுறது. அந்த வயசுல இருந்து, அந்த நாட்கள்ல இருந்து, அது 1ஆம் தேதிக்கு முன்னாடி போய் சேர்ந்தோம். உங்களுக்கு 30ஆம் தேதிக்குள்ள போய் 1ஆம் தேதி உங்க கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போராடும் போது எனக்கும் பிரஷர் தான். அது எல்லாரும் வந்து தசமாத அதெல்லாம் வந்து 1ஆம் தேதிக்கு முன்னாடி கொடுத்துறது இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க கையில சேர்ந்து நான் போராடுறது. அப்பதான் அதனால தான் அவர்கிட்ட சொன்னேன், பாருங்க இந்த மாதிரி கடைசியா இப்போது இருக்கும் கேட்டார். ஒரு அதிகாரமா ஒரு விஷயத்தை போட்டார் என்கிட்ட. ஒரு மெசேஜ் பண்ணும்போது சில நேரத்தில் அந்த வார்த்தை டோன் ஒரு மாதிரி இருக்கும்ல,
அப்பதான் சொன்னேன், என்ன நம்பின்னு இருக்கிறீங்க நீங்க? அவன் நேரடியாக சொன்னேன், என்ன நம்பாதீங்க, என்ன நம்பாதீங்க, என்ன நம்பாதீங்க, தயவு செய்து என்ன நம்பாதீங்க. எனக்கு இருக்குது, என்கிட்ட வரும்போது நான் தருவேன். உங்க பார்வையெல்லாம் கிறிஸ்துவ மேல, ஆண்டவர் மேல இருக்கட்டும். யாரும் கூட இருக்கிறீங்க? யாரும் கூட இருக்கிறீங்க? கர்த்தரை சார்ந்திருந்தால், அதான் இங்க பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் தேவன், நான் நம்புறேன், நான் ஆராதிக்கிறேன், நான் ஊழியம் செய்யறேன், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. இந்த உலகத்துல பல பணக்காரங்களை பார்க்கறேன். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், இந்த 2 நாட்கள் போயிருக்கும்போது பார்த்தேன், அவங்களுக்கு இத்தனை ஹோட்டல்ஸ் இருக்குது, நான் 100கணக்கில் ஹோட்டல்ஸ் இருக்குது, எல்லாம் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட். அதான் சொன்னேன், மாண்டே சொன்னேன், இப்படி பெரிய பெரிய பணக்காரங்கிறானுங்க போகுது இல்லை சரி இந்தியாவில். இவெல்லாம் வந்து லிஸ்டட்ல இல்லை. லிஸ்டட்ல தெரியும், டாடா இருக்கிறான், பிர்லா இருக்கிறான், ரிலையன்ஸ் அம்பானி இருக்கிறாரு, இவங்கெல்லாம் லிஸ்டட்ல இருக்கிறாங்க. லிஸ்டட்னா தெரிந்த பேர்கள் இருக்கிறாங்க. அவங்க காருக்கு, அவங்க ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அந்த ஹோட்டல் வாசல்ல ரோல்ஸ் ராய்ஸ் நிக்குது. அனன்சா ஒரு 10 பேர் தான் அவன்கிட்ட ரோல்ஸ் ராய்ஸ் இருக்குது. ரோல்ஸ் ராய்ஸ்ன்றது ஒரு கார், அது சில கோடிகள். அது இல்லாமல் இன்னொரு எலக்ட்ரானிக் BMW i series, அந்த கார் நிக்குது. கேட்டேன், பாஸ் காரு நான். அப்போ பேசிட்டு அப்போ தான் கூகுள் பண்ணி பார்த்தேன். அது சில முறை அந்த ஹோட்டலில் தங்கி இருக்கிறேன். அப்போ 100+ ஹோட்டல்ஸ் இருக்குது இந்தியாவில், 100+. எல்லாமே பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் தான். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், இப்படி பணக்காரங்களாம் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம நினச்சிக்கிறோம், லிமிட்டேஷன் நினச்சிக்கிறோம்ல, ஒரு எல்லைக்கு நினச்சிக்கிறோம், இவங்க தான் பணக்காரங்கன்ட்டு. ஆனால் ஒன்று, நான் இன்னைக்கு உங்கள் சிந்தனையை நான் வந்து அந்த பவுண்டரி இருக்குதுல்ல, அதை எடுத்து கூட விரும்புகிறேன். இவங்களே இவ்வளோ இருப்பாங்கன்னா நம்முடைய தேவன் எவ்வளோ பெரியராக இருப்பார். கொஞ்சம் பேர் தான் புரிஞ்சுன்னா சோத்திரம், புரியலனால வற்புறுத்த முடியாது. உங்களுக்கு அந்த ஞானம் வந்துடணும். அதான் நீங்க ஆண்டரை புரிஞ்சுக்கிறது. எனக்கு அதான் அந்த வெளிப்பாடு தான். இப்ப யோசனை, இவங்கிட்டயே இவ்வளவு இருக்குன்னா, நான் ஊழியம் செய்யறேன், என்னுடைய தகப்பன், என் அப்பா, என் நண்பன், அவரு தான் எனக்கு எல்லாம் சொல்றாரு. அவர்கிட்ட எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. யாரையும் கூட இருக்கிறீங்க? பவுலுக்கு அந்த வெளிப்பாடு தான் சார். இந்த வருஷ துவக்கத்துல உங்க வெளிப்பாடு தான் தெரியுமா இருக்கணும், என் தேவன் அவருடைய ஐஸ்வர்யம். என் தேவன் பணக்காரர், என் தேவன். அப்ப நான் அவருடைய புள்ள. அங்கே இங்கே ஏன் கனெக்ட் பண்றேன் அப்படின்னா, வெவ்வேறுபட்ட வசனங்கள், இதெல்லாம் ஒண்ணுதான். அவர் உண்மை உள்ளவர், என்னை ஸ்திரப்படுத்தி என்னை பாதுகாத்துக்கிறது மாத்திரம் இல்ல, என் குறைவில்லாம என்னை நடத்துவார். The Lord, அந்த ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்றேன், எழுதுங்க. The Lord will supply that you will be sufficient and you will be satisfied. தேவன் உங்களுடைய தேவையெல்லாம் சந்திப்பாரு, நீங்க சம்பூர்ணமா இருப்பீங்க, திருப்தியாகவும் இருப்பீங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. தேவன் என் தேவையை சந்திப்பார். பிரதர், உங்க சம்பளம் இன்னும் 5 மடங்கு மாறினா கூட உங்ககிட்ட திருப்தி வராது சில நேரத்தில். நான் உண்மையை சொல்றேன். இல்ல சம்பளம் நம்ம நினைச்சுப்போம், இன்னொரு 3 மடங்கு ஏத்திட்டா நல்லா இருக்குமே. நீங்க ஏத்தி பாருங்களேன், நம்ம இன்னும் 10 செலவை வச்சுப்போம். We are like that. நம்ம அப்படிப்பட்ட ஹியூமன் பீயிங், நம்ம அப்படிப்பட்டவங்க தான். அதனால அதுல திருப்தி வரப்போறது இல்லை. எங்கூட இருக்கிறீங்களா எல்லாரும்? எத்தனை பேர் இருக்கிறீங்க? எங்கூட தான் இருக்கிறீங்களா? அதனால அப்படி நாடாதீங்க. எப்படி நாடுங்க? என் தேவன் என் கூட இருக்கிறார், என் தேவன் என் தேவையை சந்திப்பார். சந்திக்கும் பொழுது 2 வருது. என்ன வருதுங்க? சம்பூர்ணம் வருது, திருப்தியும் வருது. 3 காரியம் சொன்னேன். இப்ப எல்லாம் சொல்றீங்களா? ஒண்ணு நான் சொன்ன, தேவன் எனக்கு உதவி செய்வார், பலமா இருப்பேன். உங்களுக்கு உதவி, வியாதியா இருந்தீங்கன்னா கூட ஒன்ன நம்பிக்குங்க, கர்த்தருடைய உதவி உங்க மேல வருது. கர்த்தருடைய உதவி வரும்பொழுது முடியாத உங்களுடைய கால்களில் எழுந்து நடப்பீங்க. கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார். The Lord will support you. You will become strong. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க எப்படி இருப்பீங்க? எழுந்து நடப்பீங்க. இந்த ஆண்டுல உங்களை பார்த்து நான் வாக்குத்தத்தமா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க எப்படி இருப்பீங்க? எழுந்து மான போல துள்ளி ஓடுவீங்க. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்களா? நீங்க ஓடுவீங்கன்ற இயேசுவின் நாமத்தில். உங்கள் முழங்கால்களுக்குள்ள பலன் வரும் இயேசுவின் நாமத்தில். ஏன்னா உதவி யார் செய்யறானா? கர்த்தர் செய்யறாரு. எழுந்து ஓடுகிற பலனை கர்த்தர் உனக்கு தருவார். 2வது சொன்னேன், கர்த்தர் உங்களை பாதுகாத்துப்பார். நிறைய நேரத்தில் we say I have no security, நான் வந்து வேலி இல்லாத சொல்லுவாங்களே நம்ம ஊர்ல, வேலி இல்லாத. ஆமா, ஒரு வேலையே இல்லை சார், எனக்குன்னு ஒரு பாதுகாப்பு இல்லை, எனக்கு என்னன்னு சொன்னா கொஞ்சம் நிறைய பேர் பேசுறதை நான் கேட்டுக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லணும்னு கர்த்தர் வர்றார். எனக்குன்னு கொஞ்சம் எதனா இருந்துச்சுன்னா நான் போட்டு அதில் வச்சுக்கினேன், இதை கஞ்ச காய்ச்சி என்ன பண்ணுவேன், அதை வச்சு என்ன பண்ணுவேன், ஏதோ வச்சுன்னு ஒரு பொட்டி கடையை வச்சுட்டு போயிடுவேன். ஏங்க அவ்வளோக்கு எதிர்பார்க்குறீங்க? கர்த்தரே உங்க பாதுகாப்பா இருக்கிறாருங்க.
ஆண்டவர் தான் எல்லாத்தையும் உங்களுக்கு தருவாருங்க. மூணாவது சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு, பவுல் எழும்பி சொன்னதுதான் உங்களிடத்தை சொல்றேன். அன்னைக்கு பிலிப்பி சபை சொல்றேன், இன்னைக்கு குளோரி டாபர்னக்கிள் சபையில சொல்றேன். என்ன சொல்றாரு அன்னைக்கு? உங்க குறைவெல்லாம் கர்த்தர் நீக்குகிற கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். சப்ளை எங்கன்னு தெரியுமா வருது? வானம் பூமி உண்டாக்கினவர் மாத்திரம் இல்ல. அது வானம் பூமி உண்டாக்கின நம்ம சில இடத்துல புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. ஆமென். எல்லாம் நமக்கு வந்து இந்த உலகத்துல பணம் பிரிண்ட் அடிக்கிற மிஷின் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சா ஓடி போய் தூக்கிட்டு வந்துரும். அந்த அது இடத்துக்குள்ள விட்டுட்டோம் வச்சுங்களேன், எல்லாம் காரகர ரொப்பிட்டு வந்துருவோம்னு நினைச்சுக்கிறோம். ஆனா இன்னைக்கு உங்க சிந்தனையோட எல்லையை பெருசாக்கி கொடுக்குறேன். என்னுடைய சிந்தனை அப்படிதான் ஆச்சு. நேற்றுக்கெல்லாம் நான் வண்டி ஓட்டு வரும்போது ஆராதனைக்கு வரதுக்கு எப்படியாவது வந்துடணும்னு சொல்லிட்டு 5-6 மணி நேரம் வண்டி ஓட்டு வந்தேன். அப்போ என் சிந்தனையில் அதுதான் இருந்துச்சு, எதுக்கு இந்த சின்ன சின்ன காரியத்துல யோசிச்சு? என் கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறாரியா. எல்லாம் கூடவே என் கூட வண்டியில உட்காந்துருக்கிறாரு, என் கூடவே இருக்கிறாரு. எனக்கு அவரு தான் எனக்கு எல்லாமா இருக்கிறாரு. அல்லேலூயா. முதல்ல அப்படிதான் யோசிச்சேன். எவனா நம்ம ஜோம் பண்ணி இருக்கும், ஒரு நாளைக்கு தேத்துனது ஒரு 2-3 பேக் வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அப்படியே தூக்கி அவங்க கிட்ட கை மாத்தி அடுத்த வாங்கிடலான்ட்டு. அப்படி எத்தனை பேர் யோசிச்சிங்கன்னு தெரியல இல்ல, கொஞ்சம் வேடிக்கை தான் இருக்கும்ல. அப்படிதான் நமக்கு சில நேரத்துல நிர்பந்தம் அப்படி யோசிக்க வைக்குது இல்ல. முந்திலாம் யோசிப்போம், ரொம்ப தூங்கி எழுந்த உடனே நம்ம வீட்டு வாசல் ஒரு கோணி வச்சுட்டு போயிருவாங்க. வெள்ளம் திறந்த உடனே அந்த கோணி திறந்தீங்கன்னா காசா இருக்கும். ஏன்னா அப்படி தேவை இருக்குது. இந்த தேவையை நம்ம என்ன பண்ணுதுன்னா கடவுளை நம்ம கிட்ட ரொம்ப சின்னதாக்கிடுது. கூட இருக்கிறீங்களா? புரியுதா? தேவை என்ன பண்ணிடுது? கடவுளை, ஆண்டவரை நம்ம நினைச்சு சொல்றோம்ல, கர்த்தாவே நீர் பெரியவர், பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல பாடிட்டு தேவன் வந்த உடனே கர்த்தரை அங்கிருந்து எடுத்துட்டு இவ்வளோண்டு ஒரு சின்ன பொருளா மாத்தி கொடுக்குறான். அந்த பெரியவரே உன் கூட தான் இருக்கிறாரியா. உன் தேவை ஏமாத்திரம் அது சின்ன தேவை. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த காலையில முக்கியமான விஷயத்தையும் ஒன்னும் நான் போல இந்த 3 விஷயத்தையும் உள்ள விளக்கணும் உங்கள்கிட்ட. என்ன புரியணும் இது? அல்லேலூயா. முதல் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். இந்த ஆண்டுல நான் பலமா இருப்பேன். கர்த்தர் என்னை பாதுகாத்து பாரு, குழப்பம் இல்லாம சமாதானமா இருப்பேன். சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னை பாதுகாத்து பாரு, சமாதானமா இருப்பேன், குழப்பமே இருக்காது. 3வது, கர்த்தர் தேவையெல்லாம் சந்திப்பாரு, நிறைவா இருப்பேன், திருப்தியா இருப்பேன். பக்கத்துல ஒருத்தர் சொல்லிட்டுங்களேன், சொல்லுங்க, நீங்க அப்படிதான் இருப்பீங்கன்னு சொல்லு. அப்படிதான் இருப்பீங்க. ஷார்ட்டா முடிச்சிட்டீங்க பாருங்க, அப்படிதான் இருப்பீங்க. அந்த 3 சொல்லி சொல்லுங்க. சாம் சொல்லுப்பா, ஜாஷுவா சொல்லுப்பா, அம்மா ஜாஷுவா சொல்லுப்பா, ஆட்லின்னு சொல்லுப்பா, தம்பி மேல கை வச்சு சொல்லுங்க, உன் பிள்ளை மேல கை வச்சு சொல்லு, உன் பிள்ளை மேல கை வச்சு சொல்லு, ஜெரமி மேல கை வச்சு எல்லாரும் சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. ஒருத்தர் நிறைய நேரத்தில் இந்த வார்த்தை செயல்பட ஆப்ரேட் பண்ணுங்க. இந்த வார்த்தை ஆப்ரேட் பண்ணி இங்கே பேசலன்னா இந்த வார்த்தை இந்த இடத்துல செயல்படணும். சொல்லுங்க. நான் மாத்திரம் பேசி உங்ககிட்ட சொல்றது இல்ல, நீங்கள் அதை அங்கீகரிக்கணும். இல்லையா? இது யாருக்கு வேணாம் சொல்லுங்களேன். நீங்க கை தூக்காமங்களேன். உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணி ஆண்டவரே உங்களுக்கு வேணாமா விட்டுருங்க அப்படின்னு. இந்த 3 விஷயம் வேணான்னு யாருன்னா சொல்லுங்களேன், கை தூக்கி. எனக்கு வேணாம் பாஸ்டர் சொல்லுங்களா? யாருன்னா சொல்ல மாட்டோம்ல. அப்ப பேசுங்க. பேசுறது நடக்கும் உங்க வாழ்க்கையில. இதை கர்த்தர் இந்த வசனம் தான் ஆதாரம். இதுதான் இந்த ஆண்டுல எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ நான் பேசிட்டே இருப்பேன், கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய ஆதாரத்தை பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி மூலமா எழும்பு பேசும் பொழுது அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல நான் சில காரியங்கள் உங்களோட கூட விளக்கி ஜெபத்தோடு கூட நம்ம கடந்து போவோம். இந்த சகரியாவின் புத்தகத்தை என்னோடு கூட திருப்புங்க. இந்த தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார். சகரியா பாருங்க, தீர்க்கதரிசியாகிய சகரியாவை கர்த்தர் எழுப்பி பயங்கரமான சிறையிருப்பு நாட்கள் அடிக்கடி உங்களுக்கு நான் விளக்கி இருக்கிறேன். இந்த தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசும் பொழுது, அதாவது எரேமியாவா இருக்கட்டும், எசேக்கியேலா இருக்கட்டும், ஏசாயாவா இருக்கட்டும், இப்படி அநேக தீர்க்கதரிசி, மேஜர் ப்ராஃபெட்ஸ், மைனர் ப்ராஃபெட்ஸ், பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள், இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் எழுதும் பொழுது சிறைப்பின் காலகட்டங்களிலே கர்த்தர் திரும்ப கட்டுவேன், என் ஜனத்தின் மேல நான் திரும்ப பிரியமா இருக்கிறேன் என்பதை தான் திரும்ப திரும்ப கர்த்தர் எச்சரிப்பாய் சொல்லிட்டு கர்த்தர் எப்படி செய்வார் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி பவுல் எழும்பி சொல்ற கர்த்தர் உண்மை உள்ளவர், சிறப்படுத்துறவர் சொல்றாரோ, அதைதான் கர்த்தர் பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள்ல சகரியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தின் 8வது அதிகாரங்களிலே 1வது வசனத்தை வாசிக்கும் சொல்றாரு, சேனைகளுடைய கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி மாத்திரம் நமக்கு இந்த இடத்துல உண்டாகி, நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன். சீயோன் யாருங்க? அம்மா உட்கார்ந்துக்கிறாங்க, இன்னொரு தம்பி இருக்கிறாரு,
இல்ல யாரோ 2-3 பேர் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. அவங்க பேரை கர்த்தர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். சீயோன் என்றால் யார்? 125ஆம் சங்கீதத்துடைய 1ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ கர்த்தரை நம்புகிறவர்களோ என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற. அப்ப யாரு சீயோனுங்க? யாரு? கரெக்டா பதில் கொடுத்துருங்க, அதுக்கு ஒரு ரிவார்டு உடனே வந்துரும். யாரு சீயோனு? நான் தான். கர்த்தரை நம்ம எதுக்கு சுத்தி சுத்தி விட்டுக்கிறீங்க? அப்படி இப்படி கர்த்தரை நம்புறோம், ஆபிரகாம், ஈசாக்கு, அதெல்லாம் தேவையில்ல. யார் சீயோனு? சத்தம் போட்டு சொல்லுமா, ஏன் பயப்படி வைக்க போறீங்க? கெட்ட வார்த்தையா சொல்ல சொன்ன, நல்ல வார்த்தை தானே சொல்லுங்க. யார் சீயோனுங்க? நான் தாங்க சீயோன். அப்ப என்ன பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இப்ப வாங்க சக்கரையாக வாங்க 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நான் சீயோனுக்காக. அப்ப எனக்காக கர்த்தர் கடும் வைராக்கியம் கொள்றாரு. நீ உன் பிள்ளைக்காக, என் பிள்ளை நல்லா சாப்பிடணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளைக்காக சேர்த்து வைக்கிறேன் கடும் வைராக்கியம் எடுக்கு. சின்ன வைராக்கியம், அதெல்லாம் கடும் வைராக்கியம் கிடையாது, சும்மா அதெல்லாம். ஆனா கடவுள் எனக்காக என்ன பண்றாரு? கடும் வைராக்கியம் கொள்ளுகிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அக்கறை இல்ல, அக்கறை யோசனைங்கிறல, அக்கறை இல்ல, எனக்கு யாருமே இல்லை. என்ன எப்பா அதை நிறுத்திட்டு போன நம்புங்க. நீ கர்த்தரை நம்புனா கர்த்தர் உனக்காக அக்கறை உடையவராயிருக்கிறார். நீ நல்லா இருக்கணும்னு அவர் உனக்காக முன்னேற்றத்துல அவர் உனக்காய் போராடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கடும் வைராக்கியம் கொண்டு அதற்காக என்ன பண்ண? மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன். பாருங்க, சாதாரணமா சொல்ல, கடும் வைராக்கியம், மகா உக்கிரமான வைராக்கியம். இதெல்லாம் ஒண்ணு நேரத்துல நான் அடுத்த வாரங்கள் ஒண்ணு கூட வளர்க்கிறேன். ஏன்னா எனக்கு நேரம் நீ கடந்து போது முக்கியமான சில காரியங்களை பேசணும். அப்ப சொல்லிட்டு சொல்றாரு, நான் சீயோன் இடத்துல திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனையுடைய கர்த்தரின் பர்வதம், பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த சீயோனுக்காக கர்த்தர் சொல்றாரு, நான் கடும் வைராக்கியம் கொண்டுட்டு சொல்றாரு. மற்ற சில காரியங்களை நான் வருகிற நாட்கள் உங்களோடு கூட விளக்குறேன். நான் முக்கியமாக ஒரு காரியத்தை இன்றைக்கு சொல்றேன். 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, சகரியா 8ஆவது அதிகாரத்துடைய 11ஆம் வசனம் சொல்றது, இப்பொழுதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்கள் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அதாவது இந்த ஆண்டை கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி சொல்ல சொன்னது. அதாவது நிறைய இடத்துல டைட்டிலிங்ல நான் சொல்லும்போது சொன்னேன், this is a year of favor. அல்லேலூயா. இது என்ன ஆண்டு? கர்த்தருடைய தயவின் ஆண்டாய் கர்த்தர் உனக்கு செய்வேன்னு சொல்ற. முந்தி இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடந்த நாட்கள்ல நீ செய்ததையோ நீ பார்த்த நீ நினைச்சிருக்கலாம், கடவுள் என்ன தனிச்சிருக்காரோ, கர்த்தர் எனக்கு இதை செஞ்சுட்டாரோ, அதனாலதான் இது நடந்துச்சோ அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா, கர்த்தர் சொல்ற உண்மையில நான் தயவு பாராட்டுகிற ஆண்டு. யாரும் கூட இருக்கிறீங்க? கர்த்தரோ உண்மை உள்ளவர், உன்னை ஸ்திரப்படுத்துவார், உன்னை பாதுகாத்துக் கொள்வார், தேவை எல்லாவற்றையும் சந்திப்பார். அப்ப அந்த ஆண்டவர் சொல்றாரு, அந்த தயவை உன் மேல வைக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப சொல்லுங்க, இது எனக்கு தயவின் ஆண்டு. நல்ல அறிக்கைடுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க, இது தயவின் ஆண்டு. இந்த தயவின் ஆண்டுல கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இப்ப அடுத்த வசனத்துக்கு நேரா போ, நேரம் இல்லாதனால கொஞ்சம் குயிக்கா போறேன். 12ஆம் வசனம் சொல்றாரு, இந்த தயவின் ஆண்டுல விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. பிரதர், சிஸ்டர், பிசினஸ் பண்றீங்க, வேலை செய்றீங்க, நீங்க என்னென்ன இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு இன்றைக்கு சொல்ற, ஒளிபரப்புல உட்கார்ந்து கொண்டிருக்கிறவங்க சொல்ற, நீங்க கேட்கும் போது உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தை சொல்ற, இதுவரையில நீங்கள் படுகிற பிரயாசத்திற்கு உங்களுடைய முழு பலனை அனுபவிக்காமல் இருப்பீங்கன்னா, இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களுடைய விதைப்புக்கு அதற்குரிய பலனை தருவார். அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு விரக்தி இருக்கலாம், என்னடா இது ஓடி ஓடி இவ்வளவு பிரயாசப்பட்டு ஒரு பெரிய பலனையே பார்க்கலனா, இந்த ஆண்டுல கர்த்தர் சொல்றாரு, உன் விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. all your efforts, இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்குது, your efforts will yield back. அல்லேலூயா. நீ எடுக்கிற பிரயாசத்தை கர்த்தர் அறுவடையாய் மாற்றுவார். அல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு பிரயாசம், விதைக்கிறவனுக்கு அழுக, விதைக்கிறவனுக்கு அலைச்சல், விதைக்கிறவனுக்கு பல சோர்வுகள். ஆனால் விதைச்ச உனக்கு கர்த்தர் ஒரு நாள் அறுப்பை தராம இருக்க மாட்டாரு. விதைப்பு சம்பூர்ணமா இருக்கும்னு கர்த்தர் சொன்ன, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உன் குறைவை எல்லாவற்றை கர்த்தர் நிறைவாய் மாற்றுகிறவர். அவர் உன்னுடைய தேவையை எப்படி தெரியுமா மாத்துவாரு? செழிப்பாய் மாற்றி போடுவார். அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் நம்பி சொல்றீங்க நீ காலையில, என் விதைப்பு சமாதானமா இருக்கும்? அல்லேலூயா. இத்தனை ஆண்டுகள் எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியாது. அதனால தான் முதல் 11ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசித்தேன்.
இந்நாட்களிலே, இந்நாட்களுக்கு ஆமென். இப்பொழுதும் நான் என்ன பண்ணுவேன், இந்த ஜனத்துல மீதியா இருக்கிறவங்ககிட்ட சொல்றேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடந்த ஆண்டுகள் எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றார். இந்த ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றார். நீங்க பெருமிதம் அடைஞ்சு சொல்லணும், இந்த ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற என்ன பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என் விதைப்பு சமாதானம் உள்ளதா. இந்த நாட்கள்ல வந்திருக்கிற என்ன பார்த்து சொல்றார். அல்லேலூயா. அன்னைக்கு எழுதினாரு திருக்கசியை கொண்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் இன்னைக்கு சொல்றாரு, இப்பொழுதோ இந்த ஜனத்துல மீதியா இருக்கிறவளை பார்த்து சொல்றேன். அல்லேலூயா. உன் குடும்பத்துல சிலர் கடந்து போயிருக்கலாம், இப்ப இருக்கிற உன்னை பார்த்து சொல்றார். அல்லேலூயா. என் தகப்பனாருடைய பிரயாசத்தை இப்பொழுது கர்த்தர் எனக்கு சமாதானமாய் மாற்றுவேன் கர்த்தர் சொல்றார். யோசித்து கொண்டிருக்கும் போது அதான் யோசிக்கும் போது கர்த்தர் எனக்கு அதான் காண்பித்தாரு. ஐயா, ஒரு ஜெபம் பண்ணி எந்த ஒரு பெரிய ஒரு ஜெபத்தினுடைய அநேக காரியங்கள் இன்னும் பார்க்காம இருக்கிறனே யோசிக்குமே கர்த்தர் சொன்னாரு, அதனுடைய அறுவடையை இப்போ நீ பார்ப்ப. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு வார்த்தையை பார்க்கறீங்க, திராட்சை செடி தன் கனியை தரும். அல்லேலூயா. திராட்சை செடி என்ன பண்ணுங்க? திராட்சை செடி யாருங்க? பதில் கொடுங்களேன். திராட்சை செடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறீங்க. திராட்சை செடி யாருன்னு கேட்டேன். திராட்சை செடி யாருங்க? திராட்சை செடி யாருங்க? சத்தம் போட்டு சொல்லுங்களேன். நான் தான் திராட்சை செடி. யோவான் 15 அதிகாரத்துல வாசிக்கிறீங்க, நானே மேயான திராட்சை செடி, ஒரு என்னிலும் என் வார்த்தையிலும் என் அன்பிலும் நிலைத்து. அப்பனாச்சு அந்த திராட்சை செடியோடு கூட இது போய் இணைஞ்சிடனே இது ஒரே திராட்சை செடியா மாறிடுதுங்க. யாரும் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? திராட்சை செடி யாருங்க? நீங்க தாங்க திராட்சை செடி. இயேசு அந்த திராட்சை செடியா இருக்கிறார். அவருடைய மரணத்தின் மூலமாய், அவருடைய ஜெயத்தின் மூலமாய் இன்றைக்கு அவரை நம்புகிற, அவருடைய ஆவியில ஒருமனப்பட்டு அவரோடு கூட நிற்கிற நானும் அவராய். அதான் பவுல் சொல்ற, நானும் கிறிஸ்து ஒன்னா இருக்கிறோன்ட்டாரு. அல்லேலூயா. பவுல் என்ன சொல்றாருங்க? நானும் கிறிஸ்துவா ஒன்றா இருக்கிறோம். பிதாவும் நானும் என்ன பண்றோம்? அவர் சொன்னார், ஏசாமி சொன்னார், என் பிதாவும் நானா ஒன்றா இருக்கிறது போல. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குதா? இதாங்க, இதை நீங்க நம்பணும், நீங்க அதை புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா? நான் தான் அந்த திராட்சை செடி. கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருந்த அந்த திராட்சை செடி ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. தன் கனியை தரும். அல்லேலூயா. என்னிடத்துல இருந்து இது வரல புறப்படாமல் இருக்கிற காரியங்கள் இந்த ஆண்டுல புறப்பட்டு வரும். அல்லேலூயா. இது வரல புறப்படாது இருக்கிற காரியம் இந்த ஆண்டுல புறப்பட்டு வரும். அல்லேலூயா. all your efforts will be effective. இது வரல எடுத்த பிரயாசங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? பலன்ல வரும்னு கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்களோ பெற்றுக்கொள்ளுங்க. உடைய விதைப்பு சமாதானமா இருக்கும். உடைய விதைப்பு சம்பூர்ணமா இருக்கும். பிரயாசப்படுறது நல்லா பிரயாசப்படுங்க. உங்க பிரயாசத்தை நல்லா பிரயாசப்படுங்க. ஓடுங்க. நீங்க செய்யற வேலையினுடைய முழு பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பலன் வராமல் இருக்காது, பலன் வரும். உங்களுக்குரிய வருமானத்தை கர்த்தர் தருவார். உங்க பிசினஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அதுக்குன்னு சும்மா உட்கார்ந்து வராது. இந்த ஊழிய ஆசீர்வாதத்துக்கு மட்டும் நான் ஓடிட்டே தான் இருக்கணும். கர்த்தர் என்ன சொல்றாரு? உங்களுடைய விதைப்பை செய்துட்டாரு, ஜெபத்தை செஞ்சுட்டாரு, ஓடி ஓடி செய்யறத செஞ்சுட்டாரு. உட்காராத, ஓடிக்கொண்டாரு, அதற்குரிய முழு பலனை நீ பார்ப்பாய் என்றார். உங்க வேலையில கூட கர்த்தர் அதான் சொல்றோம், விதைப்புக்குரிய முழு பலனை நீ பாப்ப பிரதர். விதைப்புக்குரிய முழு பலன் நீங்க பாப்பீங்க. அல்லேலூயா. திராட்சை செடி தன் கனியை தரும். அல்லேலூயா. 13 வசனத்தை வாசிக்கும் சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே. ஒருவேளை கடந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஐயா, அவங்க தான் போய் கடன் வாங்கினேன். இன்னைக்கு அந்த வெளிப்பாட்டை உங்களிடத்தை சொல்றேன். புறஜாதி கிட்ட போய் என்ன பண்ண? நான் ஒரு சாபமா நின்று கடனாக போய் சேட்டுக்கிட்ட வாங்கினேன், லோன் கொடுக்கறவங்கிட்ட வாங்கினேன். ஆனா இன்னைக்கு உங்கள்கிட்ட மாத்தி சொல்றேன், இந்த ஆண்டுல நம்பினீங்கன்னா உங்களுக்கு அது நடக்கணும். என்ன தெரியுமா? அங்க சாபமா இருந்த, ஆனா அதே இடத்துல உன்னை ஆசீர்வாதமா மாத்துவேன். கடன் வாங்கின நீ கடன் கொடுக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவேன். எத்தனை பேர் நம்புறீங்களோ அவங்க மாத்திரம் பெற்றுக்கொள்ளுங்க. நிறைய பேருக்கு ஒரு சோறு வந்துடலாம், ஆனா பரவாயில்ல, ஆனா நான் சொல்லி முடிக்கிறத சொல்லி முடிச்சுன்னு நான் நம்புறேன். கடன் வாங்கின நீ கடன் கொடுக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா.
புறஜாதிகளுக்குள்ளே நீ சாபமாய் இருந்த நாட்கள் முடியணும். புறஜாதிகளுக்குள்ளே நீ ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். உன்னை பார்க்கிறவன் சொல்லணும், இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவங்கிட்ட போய் ஜெபிச்சிட்டா, இவங்கிட்ட கொடுத்து ஜெபம் பண்ணி நான் வாங்கினா எனக்கு அது ஆசீர்வாதமா மாறும் என்று சொல்லுகிற காலம் இயேசுவின் நாமத்துல வருகிறது. உன் கடன்கள் ஒருவேளை இதுவரை அந்நியன் கிட்ட வாங்கியிருப்பாய் என்றால், புறஜாதி கிட்ட வாங்கியிருப்பாய் என்றால், இனி வருகிற காலத்துல கர்த்தர் நீ அநேகருக்கு கொடுக்கிறவனாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமா மாத்துவே, இதை செய்வேன்னு கர்த்தர் சொல்றார். எல்லாம் சொல்லிட்டு 15ஆம் வசனத்துக்கு நேரம் வாங்க. நேரம் கடந்து போது நான் அடுத்த வாரம் விளக்குறேன். முக்கியமாய் ஒரு 4 காரியங்கள் உங்களோடு கூட சொல்றேன். இந்நாட்களிலே எருசலேமுக்கு யூதாவுக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் திரும்ப நினைத்தேன், பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. இந்த ஆண்டுல, இந்நாட்கள் என்றதை நான் இந்த ஆண்டுல எழுதிக்கங்க. 2025 கர்த்தர் சொல்றாரு, எருசலேமுக்கோ யூதாவுக்கோ எனக்கு கர்த்தர் நன்மை செய்யும்படிக்கு கர்த்தர் எனக்கு நினைத்திருக்கிறார், ஆனால் நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. சரி, இதெல்லாம் நீங்க வீட்டில் திரும்பி வாசிங்க. திரும்ப அடுத்த வாரம் கூட வந்து நான் திரும்ப அதை சொல்றேன். அது உங்களுக்கு எல்லாம் புரியும். நீங்க நல்லா படிச்சுட்டு வந்தீங்கன்னா புரியும். இப்ப கடைசியாய் திருவந்தில நாம கடந்து போறதுக்கு முன்பாக அடுத்த ஒரு 2-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அது ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் சொல்றாரு, நான் உண்மை உள்ளவர், உங்களை ஸ்திரப்படுத்துவேன், நான் உன்னை திரும்ப ஆசீர்வதிக்கும்படிக்கு உன் பட்சத்துல வர்றேன், உன் உதைப்பு சமாதானமா இருக்கும், நீ ஆசீர்வாதமா இருப்ப. இதெல்லாம் கர்த்தர் சொல்றார். இது கர்த்தர் செய்யக்கூடிய காரியம். சொல்லுங்க, என்னதுங்க அது? இது கர்த்தர் தான் செய்ய முடியும். அது கர்த்தர் செய்யறது. ஆனா என்கிட்ட கர்த்தர் ஒன்னு எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்கிட்ட எதிர்பார்க்கறத கர்த்தர் செய்ய முடியாது. கர்த்தர் எதிர்பார்க்கறத கர்த்தர் செய்வாரு. என்கிட்ட எதிர்பார்க்கறத நான் தான் செய்யணும். இப்ப சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், 2000 இது வரைக்கும் நீங்க கவனிச்சுக்கலனாலும் இதை நீங்க சரி பண்ணிட்டீங்க, இதுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி இதுக்குள்ள அலைன் ஆயிட்டீங்கன்னா, இந்த வருஷம் நீங்க ஒன்னும் பெருசா செய்வானா, எல்லாம் சூப்பர் ஆயிடும். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கம் நிறைய பேருக்கு பிடிக்காது. இவ்வளவு நேரம் பேசுறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஆனா நான் இப்ப பேச போற அடுத்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் விஷயம் உங்களுக்கு பிடிக்கலனால கவலை இல்லை. ஆனா இதை தான் கர்த்தர் சொல்றாரு. என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு, உங்ககிட்ட சொல்றாரு, உங்களையும் எதிர்பார்க்கிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? முதல்ல நம்பர் 1, அவனவன் பிறனோடு கூட உண்மையை பேசுங்க. நம்பர் 1. ஆமென். உண்மையா இருங்கன்றார். இந்த வருஷம் எழுதிங்க, ஒரு பொருத்தனை பண்ணுங்க. நம்பர் 1 என்னதுங்க? அம்மா எல்லாம் கேளுங்க, எல்லாம் கேட்கணும். இது வரைக்கும் நீங்க என்ன அசட்டை பண்ணல, இந்த வார்த்தை நீங்க கேட்காம போன என்ன அசட்டை பண்ணல, சொல்ற கர்த்தர் அசட்டை பண்றாதீங்க. இந்த ஆண்டு துவக்கத்துல நீ ஆசீர்வாதமா இருக்கணும், இந்த ஆண்டு நல்லா இருக்கணும், உதைப்பு சமாதானமா இருக்கணும். புருஷன் மனைவிக்கு உண்மையா இருங்க, மனைவி புருஷனுக்கு உண்மையா இருங்க. வேலை செய்யற இடத்துல உண்மையா இருங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருங்க, பெற்றோர்கள் பிள்ளைக்கு உண்மையா இருங்க. ஊழியக்காரன் விசுவாசிக்கு உண்மையா இரு, விசுவாசி ஊழியக்காரனுக்கு உண்மையா இரு. எல்லாத்தையும் ஐ கேன் கோ ஆன் கம். அயலகத்தான்ட்டு உண்மையா இரு. நம்பர் 1, உண்மையா இருங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம்ன்றார் கர்த்தர். இந்த லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு கடைசி எதுவும் சொல்றேன் சொல்றாரு, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். சில பேர் பொருத்தனை பண்ணி ஒரு கையை தூக்கி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த ஆண்டுல எல்லாத்துலயும் உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் உண்மையா இருக்கேன். ஏன்னா உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் அடைவான்னு இதே வேதாமத்துல சொல்லுது. அப்ப எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. என்ன பார்க்காதீங்க, நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும்னு கர்த்தர் ஏவிட்டாரு, நான் சொல்லிட்டேன். நான் அதுக்கு தான் ஜெபம் பண்ணி தான் இங்க நிக்கிறேன். திரும்ப ராத்திரி ஜெபம் பண்ண, முதல் ஆராதனையில் இதை பேசி ஜெபிச்சிருக்கிறேன். 2வது ஆராதனையில் உங்களோடு கூட பேசுறேன். கம் ஆன், இன் யுவர் ஜாப், உனக்கு கொடுத்திருக்க வேண்டிய எல்லையில, உன் மனைவி இடத்துல, உன் புருஷன் இடத்துல, உன் பிள்ளையின் இடத்துல, உனக்கு கொடுத்துக்கிற வருமானத்துல, உன் தசம்பாகத்துல, உன்னுடைய காரியங்கள் எல்லாத்திலும் நான் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனா இருப்பேன். ஆண்டவரே நான் உண்மை உள்ளவனா இருப்பேன். ஆண்டவரே லார்ட் ஐ வில் பி ஃபெய்த்ஃபுல் லார்ட், லார்ட் ஐ வில் பி ஃபெய்த்ஃபுல் லார்ட். ஆண்டவரே நான் உண்மை உள்ள மனுஷனா பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் அடைவான்னு சொல்லியிருக்குதுலப்பா. இந்த ஆண்டினுடைய துவக்கத்துல கர்த்தர் சொல்ற விதைப்பு சமாதானமா இருக்கும். கர்த்தர் சொல்ற நீர் என்ன ஸ்திரப்படுத்துவீங்க, கர்த்தரின் தேவைகள் எல்லாம் சம்பூர்ணமாய் சந்திப்பேன்னு சொல்றீங்க. ஆனா கர்த்தர் இடத்துல எதிர்பார்க்கிற முதல் காரியம், நான் உண்மை உள்ளவனா இருப்பேன். ஆண்டவரே 2வது ஆராதனையில் நான் பொறுத்தினோடு ஜெபம் பண்றேன். ஆண்டு இந்த ஊழியத்துல நான் உண்மை உள்ளவனா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஆண்டவரே இந்த உண்மையாய் உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்க எனக்கு உதவி செய்யுங்க. என் குடும்பத்துக்கு உண்மையா இருக்கணும், என் பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கணும், திருச்சபைக்கு நான் உண்மையா இருக்கணும். இங்க இருக்கிற சின்ன பிள்ளை முதற்கொண்டு பெரியவர் வரல நான் உண்மையா இருந்து ஊழியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்துட்டே இருங்க. நீங்க ஜெபம் பண்ணீங்க, நான் ஜெபம் பண்றேன். மைக்ல பண்ணாலும் எனக்கு ஜெபம் பண்றதை நீங்க உங்களுக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையா இருக்க உதவி செய்யுங்க.
இந்த வார்த்தையை அசட்டை பண்ணீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இதுதான் கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு முக்கியமான கேட்ச் பாயிண்ட். நிறைய நேரத்தில் கர்த்தர் வச்சிருக்கிற இந்த பாஸ்வேர்டை மறந்துடுறோம். பாஸ்வேர்டை மறந்துட்டு ஓடி ஓடி தரக்கூடாது. எழுதி வச்சுங்க பாஸ்வேர்டை. இந்த பாஸ்வேர்டை போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வானத்தின் பலகணிகள் திறந்துரும். வீட்டில் இருக்கிற சமாதான சீர்கோல ஓடி போயிடும். வீட்டில் இருக்கிற பிசாசு போயிடுவான். அது வரைக்கும் வீட்டுக்குள்ள உட்காந்து சுத்தி இப்படி குட்டி சாத்தா ஓடிட்டு இருக்குது பாத்தீங்களா, அந்த குட்டி சாத்தா ஓடி போயிடும் வீட்டை விட்டு. வீடு சமாதானமான பரலோகமா மாறிடும். அல்லேலூயா. அப்ப முதல் பாஸ்வேர்ட்ல முதல் விஷயம் உண்மை. என்ன பண்ணுங்க? உண்மையா இருங்க. இரண்டாவது வாசிக்கிறோம், உன் வாசல்கள் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கு ஏற்க என்ன பண்ணுங்க? ஆமா, நியாயமா இருங்க. இரண்டாவது என்னதுங்க சொல்லுங்க? என்ன பண்ணுங்க? இரண்டாவது எழுதிங்க. எழுதுறவங்க விரும்புறவங்க எழுதிங்க. மனப்பாடம் வச்சுக்கிறோம், மனப்பாடம் வச்சுங்க, பரவாயில்ல. ரொம்ப பிரில்லியன்ஸா இருக்கிறீங்க. உங்க மனப்பாடம் இருந்து நீங்க கர்த்தர்ட்ட வச்சு டெய்லி ஜெபம் பண்றவங்க ஜெபிங்க. ஆனா எழுதி வச்சு ஞாபகம் வச்சு, எனக்கு எழுதுறதுலாம் வராது சில காரியம். அதான் அப்படி அந்த ஸ்கூல்ல இருந்து வந்ததுனால நான் சொல்லிட்டே இருக்கிறேன். அந்த ஸ்கூல்ல இருந்து நான் வந்து இருக்கிறேன். இப்ப கூட யாருன்னா பிரசவம் பண்ண கூட எழுதிப்பேன். நேற்று கூட பிரசவம் பண்ணது எழுதிக்கினேன். எனக்கு பிரசவம் பண்ண தெரியாதுன்றது இல்லை. அந்த அதுல ஒரு வெளிப்பாடு இருக்குது. நேற்று பெத்தானியை குறித்து பேசினார். இது வரைக்கும் எனக்கு அந்த ஒரு வெளிப்பாடே வந்தது இல்லை. எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருந்தது. அந்த மாதிரி ஒரு கோணத்துல நான் யோசிச்சதே இல்லை. அந்த இடத்த பத்தி நான் யோசிச்சிருக்கிறேன். பெத்தானியா குறித்து இப்படி ஒரு வெளிப்பாடா? ஓ வாவ். கர்த்தர் எப்படிதான் வார்த்தை இதே பைபிள் தான் பேசிட்டு இருக்கிறோம். இதே அதிகாரம் தான் பேசுவோம். சங்கீதம் 23 தான் பேசுவோம். அதுல இருந்து நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் காண்பித்தே இருக்கிறார். எல்லாத்துல we got to just record that and keep it. அதான் சொல்றேன். சில இடத்துல எழுதுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. எழுதாதும் போங்க, அதை பத்தி கவலை இல்லை. எழுதுறவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். முதல் விஷயம் உண்மையாயிருங்கள். இரண்டாவது நியாயமாயிருங்க. என்னைக்குமே அநியாயம் செய்யறதுக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்க எந்த அதிகாரத்திலுமே அநியாயம் செய்யாத. நியாயமா யாரையும் நடத்தாதீங்க. ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. என்னதுங்க? உங்கள் வாசல்களில சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கு ஏற்க என்ன பண்ணுங்க? நடங்க. அல்லேலூயா. சொல்லுங்க ஒரு கை இதுக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நியாயமா இருக்க எனக்கு உதவி செய். ஜெபம் பண்ணிக்கங்க. பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல பொருத்தனை பண்ணி ஜெபிங்க. ஆண்டவரே, நியாயமா இருக்கு. ஒருவரை நீ ஒரு நல்ல டீம் லீடரா இருந்தீனா, மேனேஜரா இருந்தீனா, வாட்ல நியாயமா நடத்து. புருஷனா இருந்த உன் மனைவி அடிமையா நடத்தாத, நியாயமா நடத்து. மனைவி புருஷனை நியாயமா நடத்துங்க. நியாயமா இருங்க. நியாயமா உங்களோட பிசினஸ்ல நியாயமா செய்யுங்க. சின்ன ஒரு வேலையா இருந்தாலும் நியாயமா செய்யுங்க. நியாயமா செய்யுங்க. அந்த கொடுக்கிற காரியத்தை நியாயமாய் கொடுங்கள். நியாயத்தை கர்த்தர் விரும்புகிறவர். நியாயத்தை கர்த்தர் விரும்பி ஆசீர்வதிக்கிறவர். மூன்றாவது வாசிக்கிறோம், அடுத்த வருஷத்தை வாசிக்கிறேன். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாக தன் இருதயத்தில் என்ன பண்ணாதீங்க? தீங்கு நினைக்காதீங்க. அல்லேலூயா. மூணாவது காரியம் என்ன பண்ணாதீங்க? தீங்கு நினைக்காதீங்க. தீங்கையும் செய்யாதீங்க. யார் என் கூட இருக்கிறீங்க? தீங்கு நினைக்காதீங்க. தீங்கு செய்ய நினைக்கிறத தப்பு சார். அவன் என்ன பண்ணிடுறான் பார்க்கலாம். அவன் எப்படி முன்னேறான் பார்க்கலாம். போறான்ல, அதோட வாழ்க்கை இல்ல. தயவு செய்து அதை செய்யாதீங்க. இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, தீங்கு நினைக்காதீங்க, தீங்கோ செய்யாதீங்க. விளையாட்டு போக்குல கூட அது செய்யாதீங்க. நிறைய பேர் நீங்க சொல்லுவாங்க, சில ஊழியக்காரங்க, எங்க அப்பாவுடைய ஊழியத்துல வளர்ந்தவங்க, இன்னைக்கு அவங்களாம் பெரிய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு ரொம்ப ரெக்ரெட் பண்றாங்க. அவர் இருந்தா நேரம் மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு உணர்வு வந்து நினைக்கிறேன். அடிக்கடி அடிச்சு ஊழியத்தை கூட்டு போவார் போது அவங்க எல்லாரும் பயங்கரமா, அவர் பயங்கர டார்ச்சரான ஊழியம் நடத்துறவர். ராமங்களை கூட்டு போயிட்டு ரொம்ப விடமாட்டாரு. கூட்டு போயிட்டு வாழ அப்போ தூங்கிட்டே இருக்கும்போது இந்த ஒயர்ல கனெக்ஷன் கொடுத்து ஷாக் கொடுப்பாங்களாம் அவருக்கு. நல்லா ஷாக் அடிச்சுன்னா வரும், ஷாக் வச்சு எடுப்பாங்க. அவர் துடிச்சு துடிச்சு இருந்து பாரு, யார் இதை கொசு கடிச்சு தூங்கிட்டு வரான் திடீர்னு. இப்போ ரெக்ரெட் பண்றாங்க, ஐயோ எப்படி என்ன நாங்கள் அப்படிலாம் பண்ணுவோம். காலம் முடிஞ்சிச்சு. நான் சொன்னேன் போய் பரலோகத்தில் கேட்டுங்க. என்கிட்ட ஒரு நாள் பேசியிருந்தாரு. அதனால்தான்ப்பா கர்த்தர் ஒன்று பயங்கரமாக ஆசீர்வச்சுன்னு வராரு அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு சொன்னாங்க. நிறைய நேரத்தில் சில காரியங்களை செஞ்சுட்டு, இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம நினைச்சிட்டு டோன்ட் டூ அண்ட் ரிக்ரெட். செஞ்சுட்டு ஐயோ செஞ்சுட்டு நினைக்காதுங்க. அதுக்கு முன்னாடியே தற்காத்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டுடைய துவக்கத்திலே காத்து சொல்றாரு, என்ன பண்ணாதீங்க? தீமைய நினைக்காத, தீமைய செய்யாத. நம்ம ஜெபம் பண்றோம் 10 கற்பனை தீமை நின்று என்னை விலக்கி. நம்ம சாதியில் அதெல்லாம் சொல்றது இல்லை, அதனால செய்யக்கூடாதுன்னு இல்லை. சில சபையில சொல்லுவாங்க, தீமை நின்று என்னை விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். அது சும்மா வார்த்தையில சொல்லிட்டு போற விஷயம் இல்லை. There has to be our attitude in this year. முதல்ல சொல்லுங்க,
உண்மையா இருங்க. சொல்ல விரும்புறவங்கலாம் சொல்லுங்க, உண்மையா இருப்பேன் கர்த்தருக்கு. என்னோடு கூட இருக்கிறவங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன். ரெண்டாவது, நியாயமா இருப்பேன். உண்மை வேற, நியாயம் வேற. அல்லேலூயா. மூணாவது, தீமை செய்யும். நான் சொன்னல, இந்த பிரசங்கம் பிடிக்காது, ஆனா நான் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா சத்தியம் ரெண்டு, கிருபையும் சத்தியம். சத்தியம் இருந்தா தான் கிருபை வரும். கிருபை சத்தியம் இல்லாத இடத்துல கிருபை இது செய்யலனா கிருபை வரவே வராது. அல்லேலூயா. இப்ப சொல்றாரு மூன்றாவது என்னதுங்க? இருதயத்துல தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமல் இருப்பேன். அல்லேலூயா. பொய்யான காசிப்ஸ், இங்கிலீஷ்ல சொல்லுவோம் என்னதுங்க? காசிப். உதாரணத்துக்கு சொல்லுவோம்ல அடிக்கடி, அக்கா அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படி சின்னதா அங்க ஒரு சின்ன புள்ளி தான் இருந்திருக்கும், ஆனா அப்படியே பெரிய கருப்பா காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டேன். வீண் பேச்சும் குறைய என்ன பண்ண மாட்டேன், செய்யவே மாட்டேன். இந்த ஆண்டுல எத்தனை பேர் அதுக்கு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுவீங்க? ஐயா நல்லா கர்த்தருடைய சமத்தை நான் சொன்ன இந்த 4 காரியம் நான் சொல்ல, இந்த சத்தியத்தில் இருக்கிறத எடுத்து பேசிட்டேன். சத்தியத்தில் இருக்கிறத கர்த்தர் சொல்றான்னு எடுத்து சொன்னேன். கடினமான விஷயம்தான், ஆனா இந்த பொருத்தனை செஞ்சு இதை நீங்க செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்களுடைய தனிப்பட்ட எல்லையை, உங்களோட பிசினஸ் செஞ்சீங்கன்னா உங்க பிசினஸ், உங்க வேலையை, கோ ஆன் லிஸ்ட், இந்த சபையை உங்க நிமித்தமா கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார் பாருங்க. ஒரு மனுஷனால வர்ற ஆசீர்வாதம் இல்லை, இந்த சபையே உண்மை உள்ள சபை, இந்த சபையே நியாயமான சபை, இந்த சபையில தீங்கே செய்ய மாட்டாங்க, இந்த சபையில குறை பேச மாட்டாங்க, இந்த சபையில குறை பேசவே மாட்டாங்க, இந்த சபையில ஒருத்தர் பத்தி தப்பா பேச மாட்டாங்க. இந்த 4 காரியம் இருந்துச்சுன்னா எங்கிருந்து ஆட்கள் இங்கதான் வருவா. நம்புறீங்க? அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டட்ட முயற்சி பண்றேன். அவ்வளவு பெரிய நீதிமானா மாறிடலாம் என்று ஜபம் தான். இதை கர்த்தர் வெளிப்படுத்தினது, நான் இதை தான் ஜெபம் பண்றேன். வருஷ கடைசியிலிருந்து இன்னைக்கு அதை பேசணும்னு கர்த்தர் ஏவி இருக்கிறேன். ஏன்னா 1ஆம் தேதி காலைல இதை நான் பேசல, ஏன்னா 1ஆம் தேதி காலைல இது கர்த்தர் என்ன நடத்தல. ஆனா இன்னைக்கு சொல்றாரு, இந்த 4 காரியங்கள் என் தனிப்பட்ட வாழ்க்கையில, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த சபையில் இருக்கும் என்றால் கர்த்தர் இந்த சீயோன் இடத்துல அற்புதங்களை செய்ய துவங்குவார். விதைப்பு சமாதானமாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதத்துடைய விளைச்சல் இங்க பாப்பீங்க. இந்த திராட்சை செடி கனியை தரும்.